ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் டெக்னாலஜிஸ் இன் தமிழ் சேனல். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜியோ ஃபோன் 700 ரூபா ஃபோன் இதை எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணோம்னா ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஃபோன் F220B இதுதான் மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பேட்டரியை மாட்டிக்கலாம். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மெமரி கார்டு இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை டேட்டாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டோம்னா டெலீட் ஆகிடும் எல்லாம். ஸோ பேக்கப் எதுவும் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா முதல்ல எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கீழே ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனை, அதாவது மினிமம். அது போக இன்னொன்று சார்ஜ் ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25% இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அண்ட் இந்த நம்ம பவர் பட்டனையும் சேர்த்து இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ ஸ்டார் பட்டன்லேருந்து கை எடுத்துட்டு இந்த ஆரோ கீயை கீழே பண்ணிங்க அப்படின்னா வைப் டேட்டா ஃபேக்ட்ரி டிஃபால்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது உடனே பண்ணணும், இல்லைன்னா அப்படி தான் டிலே டக்குன்னு மாறிடும். ஸ்டார் பட்டன், பவர் பட்டன், ஆகிட்டு டக்கு கொண்டு வந்துருங்க. எடுத்திங்கன்னா இப்போது இந்த அடுத்த ஸ்க்ரீன் போயிடும். அதில் நோ எஸ்ன்னு இருக்கும். அந்த ஆரோக்கியம் யூஸ் பண்ணி எஸ் கொண்டு வந்துட்டு இந்த பவர் பட்டன் தான் இதுக்கு என்டர் பட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கோட் அது மாதிரிலாம் எரர் வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மவுண்ட் சிஸ்டம் ரெக்கவரி. ஸோ இது ரெக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கேட்ச் பேராமீட்டர் ஃபார்மேட்டிங் எல்லாம் அதில் போய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆயிடுச்சு. ஸோ இப்போது வைப் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் கேட்கும். எஸ் ஆனவானு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இப்போ ஆகிடுச்சு. இப்போது ரீபூட் டு பூட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது திரும்ப ஓகே பண்ணிங்கன்னா ரீபூட் ஆகிடும். இப்போ ரீபூட் ஆகிட்டுருக்கு. இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்கும். அதை மட்டும் பண்ணோம்னா அவ்வளோதான், லாகின் உள்ளே போயிடும். பேக் டோரை கூட போட்டுக்கலாம் ஆனால் வரைக்கும்.
ஹேங் ஆகி நிற்குது. இப்போ பேட்டரியை கழட்டி திரும்ப ஆன் பண்ணிடுவோம். ஸோ இப்போது உள்ளே போகுது. ஜியோ டிஜிட்டல் லைஃப். ஸோ இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷனுக்கு வந்து நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் யூஎஸ் கரண்ட்டு. ஓகே, இதில் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். இது வந்து லைசன்ஸை அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதையும் அக்செப்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், உள்ள லைன் ஆகிடுச்சு. சிஸ்டம் உள்ள வந்துருச்சு. ஓகே, இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.